கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைய செய்திகளில் முக்கிய செய்திகள் பல இருந்தாலும் நாம் மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்றும் பொதுத் தேர்தல்களுக்கு உள்ள எக்ஸாம்களுக்கான முக்கிய பாயிண்ட்டாக ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். சனே தகாய்ச்சி இவர்கள் யார் என்று ஒரு செய்தி. இவர்கள் தற்போது ஜப்பானில் நடைபெற்ற தேர்தலில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்தான் ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் என்று யாருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது என்று கேட்டால், தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றன. இது அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து, இந்தியாவில் ஒரு முக்கியமான செய்தி. அமைதிப்படையில் முழுவதும் பெண்களின் காவல் பிரிவை பணியமர்த்தியதில் ஒரு நாடு உள்ளது. முழுவதும் பெண்கள் காவல்படை. அது எந்த நாடு? ஒரே நாடு. அதுதான் நமது பாரதம், இந்திய நாடு. சரி நேர்களே, அடுத்து கணக்குக்கு போவோம். கணக்குக்கு நம்ம பொதுவாக கணக்கு ப்ராப்பராக அந்த மெத்தட் படி போட்டால் ஈஸா போடலாம், அது எல்லோரும் போடுவாங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ஈஸா கண்டுபிடிக்கணும், அதை பார்த்த உடனே விடையை போடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெத்தடு. அதுக்காக இப்போ சின்ன சின்ன பேசிக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது இன்றைக்கி 4 ஆட்கள் இதை எடுத்துக்கொள்வோம். 10 ஆட்கள் 20 நாளில் செய்கிற வேலையை 20 ஆட்கள் எத்தனை நாளில் செய்வாங்க? இதை போட்டு பெருக்கிட்டு கூட டக்குன்னு 10 அவ்வளோதான். அது கூடிச்சுன்னா இது அதே அளவு டபுள் ஆகும்போது டபுளாக குறையும். இது 10 20 நாட்கள், 20 10 நாட்கள். அதே மாதிரி இப்போ சப்போஸ் 10 ஆட்கள் 15 நாட்கள் வேலை செய்தால் 20 ஆட்கள் எத்தனை நாள் வேலை செய்வார்கள்? அந்த வேலையை எத்தனை நாட்கள் வேலை செய்வாங்க? அதுக்கு தகுந்தபடி குறைச்சிக்கணும். இப்போ அப்படி ரவுண்டாக இருக்காது, உங்களுக்கு 10 15ன்னு வச்சுக்கிடுமே. 10 ஆட்களில் 20 நாள் வேலை செய்கிறார்கள். 16 ஆட்கள் எத்தனை நாளில் வேலை செய்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிட்டோம். நீங்கள் 15 அந்த பாதியை எடுத்துக்கணும். 10ல் பாதி 20ல் பாதி 10. அப்போது